கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. ஜார் ஆப்னுடைய ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க். பேசிக்காக ஜார் ஆப் அப்படிங்கிறது நீங்கள் மினிமமான காசை வந்து அதில் ஒரு குட்டி பேங்க் மாதிரி, வாலெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி கூட இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா, நம்ம சேவிங்ஸ்க்கு உண்டியல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி டிஜிட்டல் உண்டியல். அதில் வந்து நீங்கள் மாதம் குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த தொகை உங்களுக்கு டைரெக்டாக வந்து தங்கமாக கன்வெர்ட் ஆகி, டிஜிட்டல் கோல்டு ஓகேவா, கன்வெர்ட் ஆகி நீங்கள் தேவைப்படுற நேரங்களில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜார் ஆப்பினுடைய ஒரு ஒரு சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கு தான். ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து பல நிறுவனங்களினுடைய விளம்பரத்துக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு சோர்ஸ் பிக் பாஸ். ஸோ பல பேர் வந்து தங்களுடைய ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறது, தங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, மூவி ப்ரொமோட் பண்ணுறது, இப்படி எல்லாமே அங்கே பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறது, ஈவன் கார், பைக், ஃபோன் எல்லாமே நடக்கும் ஓகேவா. இது எல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜார் ஆப்கான இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு நடக்குது. இந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் 3 ஜட்ஜஸ், ஒரு ஜட்ஜ் வந்து அமித், இன்னொரு ஜட்ஜ் வந்து திவ்யா, இன்னொரு ஜட்ஜ் வந்து வினோத். வினோத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் எழுதணும். திவ்யாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீம் பிரிக்கிறாங்க பார்ட்டிசிபேட்டுக்கு. அதாவது 5 பேர் 3 பேர் வந்து ஜட்ஜு. அந்த 2 டீமில் எந்த டீம் முதல்ல பர்சர் அடிக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இன்னொரு பக்கம் கேள்வி அண்ட் பதில் க்ளூ கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அமித் அவர்கள் செய்கிறாங்க. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்டாங்க ஓகேவா. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்டு அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. முதல்ல 2 அணிகளாக பிரிகிறாங்க. அந்த 2 அணிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமில் நம்ம பீட பார்வதி, இன்னொரு டீமில் கமருதீன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. பார்வதி, ஆதிரை, இவர் எஃப்ஜே, அதுக்கப்புறமா அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், இந்த 5 பேர் வந்து ஒரு டீம். ஆப்போசிட் டீமில் கனி, சுபிக்ஷா, சபரி, கமருதீன், அதுக்கப்புறமா சாண்ட்ரா, இவங்க 5 பேர் ஒரு டீம். ஸோ கொஸ்டின் ஆன்சர் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே எது ஆப்ஷன் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே உட்காந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மொத்தமாக 15 கேள்விகள் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் உட்காந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆப்ஷன் பி, இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மக்கப் பண்ணிட்டு நல்லா 2 டீம் ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டி ரூமில் தான் நடக்குது. ஸோ 3 பேர் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக யார் முதல்ல பஸர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது 3 பேருனுடைய கடமை தான். இப்போ 2 டீமாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வருது. யார் முதல்ல பஸர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா ஆப்போசிட் டீம் நம்ம மேலே ஒரு பழியை போடுறாங்க. என்ன பழியை போடுறாங்க? நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் எங்களை பார்க்கவே மாட்டீங்க, நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க, அவங்கள மட்டுமே நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் சைடு நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அண்ட் டீம், பார்வதியும் ஆதிரியும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக தான் திவ்யா சொன்னாங்க. இப்போ அங்கேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத்தை பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யாவை வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த டீமுக்கு ஃபேவராக பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ வினோத் அவர்கள் பாருங்கள், பல இடங்களில் வந்து வினோத்தை கேட்குறாங்க திவ்யா, வினோத்தனா நீங்கள் பார்த்தீங்களா யார் முதல்ல பஸர்? நிறைய இடங்களில் சபரி டீம் தான் பஸரை முதல்ல அடிக்கிறாங்க, இவங்க லேட்டாக தான் அடிக்கிறாங்க. ஆனால் அதை ஒத்துக்கிறது இல்லை. பார்வதி இருக்கிற டீம் விளங்குமா? ஒத்துக்கிறது இல்லை. வினோத் கிட்ட திவ்யா கேட்டால் வினோத் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாரு? எப்போ கேட்டாலும் இதே தான் சொல்கிறாரு, நான் பார்க்கல, நான் கவனிக்கலை, எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க, நீங்கள் தானே பார்க்குறீங்க, நீங்கள் பாருங்கள். ஏன் அவங்க மட்டும்தான் பார்க்கணுன்றது ரூல்ஸா? அமித்தும் பார்க்கலாம், இவர் வினோத்தும் பார்க்கலாம், 3 பேருமே ஜட்ஜஸ் தான். ஸோ இந்த டீம் இருக்குல்ல, ஆதிரை டீம், ஆதிரை பார்வதி தொடர்ச்சியாக திவ்யா மேலே ஒரு பழியை போடுறாங்க. நீங்கள் வந்து ஃபேராக பார்க்க மாட்டீங்க, நீங்கள் நியூட்ரலாக பார்க்க மாட்டீங்க, அவங்களுக்கு நீங்கள் பயாஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்குமே பி டீம் தான், ஏ டீம் வந்து ஆதிரை அண்ட் டீம், பி டீம் வந்து சபரி அண்ட் டீம். பி டீம் தான் அதிக முறையான பஸரை வந்து அமைக்கியது ஓகேவா. ஸோ இவங்களும் அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க பார்வதி டீம். 10 கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லி இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்கிறாங்க சபரியன் டீம். ஸோ ஜெயிச்ச எல்லாருக்கும் 10,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இப்போ மேட்ரு அப்படின்னா, கரெக்டாக பார்த்தா கூட ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
இப்போ வினோத் பார்க்கலாம், அவர் வந்து வேணும்ட்டே நம்ம எதனா சொன்னால் நம்ம மேலே ஏறிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாரு. அமித்தும் பார்க்கறதில்ல. திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, விக்கல்ஸ் நான் என்னமோ பயாஸ்டாக இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, நீங்களே இந்த முறை பாருங்கள் யார் முதல்ல அமுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சண்டை போடுறாங்க. இப்போ எஃப்ஜேலாம் வந்து திவ்யா கிட்ட சண்டை போடும்போது விக்கல்ஸ் எவ்வளோ சொல்கிறாப்புல, இது வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் தான், சண்டை போடாதீங்க, ஜட்ஜஸ் சொல்கிற முடிவு தான் இறுதியான முடிவு, கரெக்டாக தான் அவங்க சொல்லுவாங்க, விடுங்கன்னு சொன்னாலும் விடுற மாதிரி இல்லை, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ திவ்யா என்ன பண்ணுறாங்க, விக்கல்ஸ் நீங்களே பாருங்கள் யார் வந்து முதல்ல பஸ்ஸர் வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் கரெக்டாக சொன்னாப்புல, ஏ டீம்னா ஏன்னு சொன்னாப்புல, பி டீம்னா பின்னு சொன்னாப்புல. ஸோ நீங்கள் அதுலேயே நீங்கள் கிளியராக பார்க்க முடியும், அதிகமான முறையில் பஸ்ஸரை முதல்ல அமுக்குனது பி டீம், சபரியன் டீம். ஸோ அவங்க தான் இந்த டாஸ்க் வந்து வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ திவ்யா வந்து இப்போது ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு திவ்யாவாக மாறி இருக்கிறாங்க. ஒரே வைப் பண்ணிக்கிட்டு ஜாலி பண்ணிவிட்டு காமெடியாக பேசிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அவங்க மேலே வன்மத்தை காட்டக்கூடிய ஆட்கள் வன்மத்தையும் காட்டிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்ச அந்த டாஸ்கில் வந்து சபரியன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு, ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.